வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியான இந்த வெரைட்டி ரைஸை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் துவரம்பருப்பு, இது 50 கிராம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். வெங்காயம் வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 2 கப் அளவுக்கு அரைக்கீரையை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அரைக்கீரை தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை எது வேணாலும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கீரை வேகிறதுக்காக பருப்பு வேக வச்ச தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து வேக விட்டுடலாம். கீரை ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். முக்கால் பதத்துக்கு கீரை வெந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த பருப்பை போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், இது ஆப்ஷனல் தான். 1 நிமிஷம் இதை கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் சாதத்தை சேர்த்துடலாம். நான் 4 கப் சாதம் சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு இதை கலந்து விட்டுறலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான இந்த கீரை சாதத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.